வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல இம்பார்ட்டன்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் அப்படின்றது என்னன்னா புக் பேக் கொஸ்டின். அப்புறம் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்கறது புக் இன்சைட் 3 மார்க் கொஸ்டின்மா. இது 2 மார்க்கு, இது 3 மார்க்கு. கவனமாக கவனிங்க, ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்து போயிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் என்னன்னு பார்ப்போம். An interstitial compound or alloy is a compound that is formed when small atoms யார் அப்படின்னா like hydrogen, boron, carbon or nitrogen are trapped in the interstitial holes in a metal lattice. ஏற்கனவே ஒரு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டலுடைய லாட்டிஸ் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இடைவெளியில் போய் சொருக போகுது. யாரெல்லாம் இந்த ஸ்மால் ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்மால் ஆட்டம்ஸ் எல்லாம் அதனுடைய இடைவெளியில் போய் என்ன பண்ண போகுதுன்னா சொருக போகுது. அதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, trapped in the interstitial holes in a metal lattice. மெட்டல் லாட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்குள்ள போய் இது என்ன ஆகும்னா ட்ராப் ஆகிக்கும். They are usually non-stoichiometric compound. இது எப்பயுமே நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்காக தான் இருக்கும், ஸ்டாக்கியோமெட்ரிக்காக இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க, கண்டிப்பாக எழுதுன எக்ஸாம்பிள் TiC டைட்டானியம் கார்பைடு, அப்புறம் அடுத்து ZrH 1.92 கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி Mn4N. இதை உங்களுக்கு ஏதாவது 2 எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் புக் இன்சைட் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இப்படி மெட்டல் லாட்டிஸ் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் போய் இந்த எலமெண்ட் போய் உட்கார்றதுனால இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில சேஞ்சஸ் வருது. என்னன்னு பாருங்க, தே ஆர் ஹார்ட் அண்ட் ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரொம்ப கடினமாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டியாக மாறிடுதுன்றாங்க. தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் பியூர் மெட்டல். பியூர் மெட்டலை காட்டிலும் இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் காமிக்குது அப்படின்றாங்க. Transition metal hydrides are used as a powerful reducing agent. Metallic carbides are chemically inert. இந்த 4 பாயிண்ட் எழுதணும், முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்மா. ஸோ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னா என்ன, அது வரனால ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் வருது அப்படின்றது ரெண்டையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.